சதுரங்க பிரியர்களுக்கு வணக்கம். இன்று நாம் 2008 உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் 11வது ஆட்டத்தை காணப்போகிறோம். இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் வெள்ளை நிற காய்களுடனும் ரஷ்யாவின் விளாடிமிர் கிராம்னிக் கருப்பு நிற காய்களுடனும் களம் இறங்குகிறார்கள். இந்த ஆட்டத்தில் டிரா செய்தாலே ஆனந்த் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுவிடுவார். வாருங்கள், இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்திற்குள் செல்வோம். ஆட்டத்தின் துவக்க கட்டம். ஆனந்த் மிக கவனமாக ஆட்டத்தை தொடங்குகிறார். நகர்வு 1. ஆனந்த் தனது ராணி பக்க சிப்பாயை T4 சதுரத்திற்கு நகர்த்தி ஆட்டத்தை துவக்குகிறார். இது மையத்தை கட்டுப்படுத்தும் மிகச் சிறந்த ஒரு உத்தியாகும். நகர்வு 1. கிராம்னிக் சற்றும் தளராமல் தனது சிப்பாயை T5 சதுரத்திற்கு நகர்த்தி ஆனந்தன் மைய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைகிறார். நகர்வு 2. வெள்ளை உடனடியாக C4 சதுரத்திற்கு சிப்பாயை நகர்த்தி புகழ்பெற்ற குயின்ஸ் காம்பிட் தாக்குதலை ஆரம்பிக்கிறது. நகர்வு 2. கிராம்னிக் மிகவும் உறுதியான ஸ்லாவ் தற்காப்பு முறையை தேர்ந்தெடுக்கிறார். C6 சிப்பாய் மூலம் தனது மையத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறார். நகர்வு 3. வெள்ளை தனது குதிரையை C3 சதுரத்திற்கு நகர்த்தி T5 சிப்பாயின் மீது கூடுதல் அழுத்தத்தை உருவாக்குகிறது. நகர்வு 3. கருப்பு தனது குதிரையை F6 சதுரத்திற்கு நகர்த்தி மைய பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு தனது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான பாதையையும் வகிக்கிறது. நகர்வு 4. ஆனந்த் தனது சிப்பாயைக் கொண்டு D5 சிப்பாயை வெட்டி ஆட்டத்தை எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் என்ற நிலைக்கு மாற்றுகிறார். நகர்வு 4. கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு மீண்டும் T5 சிப்பாயை வெட்டுகிறது. இப்போது மையப்பகுதி முழுவதும் ஒரு சமநிலையை அடைகிறது. நகர்வு 5. வெள்ளை தனது மந்திரியை F4 சதுரத்திற்கு நகர்த்தி போர்ட்டின் திறந்த மூலைவிட்டங்களை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 5. கிராம்னிக் தனது குதிரையை C6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது காய்களை அதிவேகமாக முன்னேற்றுகிறார். நகர்வு 6. வெள்ளை தனது சிப்பாயை E3 சதுரத்திற்கு நகர்த்தி தனது சிப்பாய் கட்டமைப்பை மேலும் வலுவாக்குகிறது. நகர்வு 6. கருப்பு தனது மந்திரியை F5 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் உத்திகளுக்கு இணையாக ஈடு கொடுக்கிறது. நகர்வு 7. வெள்ளை தனது மற்றொரு குதிரையை F3 சதுரத்திற்கு நகர்த்தி கிங் சைடு பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. நகர்வு 7. கருப்பு சிப்பாயை E6 சதுரத்திற்கு நகர்த்தி தனது மந்திரிக்கான வழியை மூடினாலும் மிக வலுவான அரணை அமைக்கிறது. நகர்வு 8. ஆனந்த் தனது ராணியை P3 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் P7 சிப்பாயின் மீது நேரடி தாக்குதலை தொடுக்கிறார். நகர்வு 8. கருப்பு தனது மந்திரியை P4 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் குதிரையை முடக்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த எதிர் தாக்குதல் உத்தி. நகர்வு 9. வெள்ளை தனது மந்திரியை P5 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் C6 குதிரைக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குகிறது. நகர்வு 9. கிராம்னிக் தனது ராஜாவை பாதுகாப்பாக கோட்டை கட்டுகிறார். இது அவரது ராஜாவிற்கு முழு பாதுகாப்பை வழங்குகிறது. நகர்வு 10. வெள்ளை தனது மந்திரியைக் கொண்டு C6 குதிரையை வெட்டி கருப்பின் கட்டமைப்பை உடைக்க பார்க்கிறது. நகர்வு 10. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு C3 குதிரையை வெட்டி வெள்ளை ராஜாவுக்கு ஒரு செக் வைக்கிறது. நகர்வு 11. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு C3 மந்திரியை வெட்டி சிக்கலை தவிர்க்கிறது. நகர்வு 11. கருப்பு தனது யானையை C8 சதுரத்திற்கு நகர்த்தி C5 எனப்படும் திறந்த பாதையை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது. நகர்வு 12. வெள்ளை தனது குதிரையை E5 சதுரத்திற்கு நகர்த்தி மையத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது. நகர்வு 12. கருப்பு தனது குதிரையை G4 சதுரத்திற்கு நகர்த்தி ஒரு தந்திரமான தாக்குதலை திட்டமிடுகிறது. ஆட்டம் இப்போது மிகவும் சிக்கலான மிடில்கேம் நிலையை அடைகிறது. இரண்டு சாம்பியன்களும் தங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்கள். நகர்வு 13. வெள்ளை தனது குதிரையைக் கொண்டு G4 குதிரையை வெட்டி ஆபத்தை முளைப்பிலேயே கிள்ளி எறிகிறது. நகர்வு 13. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு G4 குதிரையை வெட்டி தனது காயை மீட்டெடுக்கிறது. நகர்வு 14.
ஆனந்த் தனது ராணியை P4 சதுரத்திற்கு நகர்த்தி மீண்டும் ஒரு தந்திரமான வலையை விரிக்கிறார். நகர்வு 14. கருப்பு தனது யானையைக் கொண்டு C6 மந்திரியை வெட்டி ஒரு அபாரமான நகர்வை மேற்கொள்கிறது. நகர்வு 15. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு P7 சிப்பாயை வெட்டி கருப்பின் முகாமுக்குள் ஊடுருவுகிறது. நகர்வு 15. கருப்பு தனது ராணியை C8 சதுரத்திற்கு நகர்த்தி தனது யானையை பாதுகாக்கிறது. நகர்வு 16. வெள்ளை தனது ராணியைக் கொண்டு C8 ராணியை வெட்டி ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. நகர்வு 16. கருப்பு தனது யானையைக் கொண்டு C8 ராணியை மீண்டும் வெட்டி என்கேம் நிலைக்கு வழிவகுக்கிறது. நகர்வு 17. ஆனந்த் இப்போது தனது ராஜாவை பாதுகாப்பாக கோட்டை கட்டி அமைதியை நிலைநாட்டுகிறார். நகர்வு 17. கருப்பு தனது சிப்பாயை A5 சதுரத்திற்கு நகர்த்தி குயின் சைடு தாக்குதலை தீவிரப்படுத்துகிறது. நகர்வு 18. வெள்ளை தனது சிப்பாயை F3 சதுரத்திற்கு நகர்த்தி மந்திரியை தாக்கிப் பின்வாங்கச் செய்கிறது. நகர்வு 18. கருப்பு தனது மந்திரியை F5 சதுரத்திற்கு மீண்டும் பின்வாங்கி பாதுகாப்பான நிலையில் வைக்கிறது. நகர்வு 19. வெள்ளை தனது யானையை E1 சதுரத்திற்கு நகர்த்தி இஃபைல் பாதையை பலப்படுத்துகிறது. நகர்வு 19. கருப்பு தனது மந்திரியை G6 சதுரத்திற்கு நகர்த்தி ராஜாவுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக செயல்படுகிறது. நகர்வு 20. வெள்ளை தனது சிப்பாயை P3 சதுரத்திற்கு நகர்த்தி தனது இடது பக்க கட்டமைப்பை உறுதியாக்குகிறது. நகர்வு 20. கருப்பு சிப்பாயை F6 சதுரத்திற்கு நகர்த்தி எந்தவொரு தந்திரமான தாக்குதல்களையும் முறியடிக்கிறது. நகர்வு 21. ஆனந்த் தனது சிப்பாயை E4 சதுரத்திற்கு நகர்த்தி மையத்தை உடைக்க ஒரு துணிச்சலான முயற்சியை எடுக்கிறார். நகர்வு 21. கருப்பு சிப்பாயைக் கொண்டு E4 சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 22. வெள்ளை தனது சிப்பாயைக் கொண்டு E4 சிப்பாயை மீண்டும் வெட்டுகிறது. நகர்வு 22. கருப்பு தனது யானையை T8 சதுரத்திற்கு நகர்த்தி T5 பாதையை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 23. வெள்ளை தனது யானையை T1 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் யானைக்கு நேர் எதிராக நிறுத்துகிறது. நகர்வு 23. கருப்பு தனது யானையை C2 சதுரத்திற்கு நகர்த்தி இரண்டாம் வரியை முற்றிலுமாக ஆக்கிரமித்து பெரும் அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆட்டத்தின் இறுதிப் பகுதி. ஆட்டம் எண்ட்கேம் நிலையை எட்டியுள்ளது. ஒவ்வொரு நகர்வும் மிக முக்கியமானது. நகர்வு 24. வெள்ளை தனது சிப்பாயை E5 சதுரத்திற்கு நகர்த்தி புதிய உத்திகளை பயன்படுத்துகிறது. நகர்வு 24. கருப்பு தனது சிப்பாயைக் கொண்டு E5 சிப்பாயை வெட்டுகிறது. நகர்வு 25. வெள்ளை தனது மந்திரியைக் கொண்டு E5 சிப்பாயை வெட்டி மையப் பகுதியை ஆக்கிரமிக்கிறது. நகர்வு 25. கருப்பு தனது யானையை E2 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் சிப்பாய்களை குறிவைக்கிறது. நகர்வு 26. வெள்ளை தனது யானையை A1 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் யானைக்கு சவால் விடுகிறது. நகர்வு 26. கருப்பு தனது யானையைக் கொண்டு A1 யானையை வெட்டுகிறது. நகர்வு 27. வெள்ளை தனது யானையைக் கொண்டு A1 யானையை மீண்டும் வெட்டுகிறது. நகர்வு 27. கருப்பு தனது யானையை T5 சதுரத்திற்கு நகர்த்தி மைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறது. நகர்வு 28. வெள்ளை தனது யானையை C1 சதுரத்திற்கு நகர்த்தி திறந்த பாதையை குறிவைக்கிறது. நகர்வு 28. கருப்பு தனது யானையை T7 சதுரத்திற்கு நகர்த்தி மிகச் சிறந்த தற்காப்பு அரணை அமைக்கிறது. நகர்வு 29. வெள்ளை தனது யானையை C5 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் A5 சிப்பாயை குறிவைக்கிறது. நகர்வு 29. கருப்பு தனது யானையை A7 சதுரத்திற்கு நகர்த்தி சிப்பாயை பாதுகாக்கிறது. நகர்வு 30. வெள்ளை தனது யானையை C7 சதுரத்திற்கு நகர்த்தி கருப்பின் யானைக்கு சவால் விடுகிறது. நகர்வு 30. கருப்பு தனது யானையைக் கொண்டு C7 யானையை வெட்டுகிறது. நகர்வு 31. வெள்ளை தனது மந்திரியைக் கொண்டு C7 யானையை வெட்டுகிறது. நகர்வு 31.
கருப்பு தனது மந்திரியை C2 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் சிப்பாயை குறிவைக்கிறது. நகர்வு 32. வெள்ளை தனது மந்திரியை E5 சதுரத்திற்கு நகர்த்தி பாதுகாக்கிறது. நகர்வு 32. கருப்பு தனது மந்திரியைக் கொண்டு P3 சிப்பாயை வெட்டுகிறது. எந்தவொரு வீரருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது தெளிவாகிறது. இந்த நிலையில் இருவரும் ஆட்டத்தை டிரா செய்ய ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த 32வது நகர்விற்குப் பிறகு ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்து டிரா ஆனது. இதன் மூலம் விஸ்வநாதன் ஆனந்த் 4.5க்கு 6.5 என்ற அபாரமான கணக்கில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்திய சதுரங்க வரலாற்றில் இது ஒரு மிகச்சிறந்த மற்றும் மறக்க முடியாத தருணம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தை எங்களுடன் கண்டுகளித்ததற்கு நன்றி. வணக்கம்.